சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இன்னைக்கு நாம் பேச போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால், ஆவியின் தளத்திற்கு செல்வதற்கான 7 திறவுகோல்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியின் தளத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுதே வந்தது. யார் சொல்லித் தருவார்கள் என்று நான் போதகர்களிடத்தில் போட்ட பொழுது அவர்களால் சொல்லித்தர முடியவில்லை, யாரும் இல்லை. ஆகவே நான் தேடி தேடி ஒரு குருவை தேடி அலைந்து தவறி போய்விட்டேன். 3 வருடங்கள் வேதத்தை விழுந்து படித்தேன். குறைந்தது 10 அதிகாரம் படிப்பேன் ஒரு நாளைக்கு. அப்படி படித்த பொழுது மனதில் வந்தது, வேதம் படிப்பதற்கு அல்ல, வேதம் நடப்பதற்கு. அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். இட் இஸ் அ டார்ச் லைட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்ட்ரீட் லைட் ஃபார் வாக்கிங் கண்டினியூஸ்லி. அது அடுத்த அடி எடுத்து வைக்க கையில் பயன்படுத்தும் கைவிளக்கு. அதே நேரத்தில் வாழ்க்கை பாதையில் கடைசி வரை செல்வதற்கு உதவும் தெருவிளக்கு. அதுதான் அர்த்தம். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். பாதை என்றால் வாழ்க்கையில் நடக்கும் பாதை, கடைசி நாள் வரைக்கும் செல்லும் பாதை. ஆகவே வசனத்தை நாம் படிக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும்? வசனத்தின்படி நடக்க வேண்டும். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ராமாங்கிற ஊரில் நொய்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம். அங்கே திடீர்னு பரலோகம் பழைய ஏற்பாட்டில் இறங்கிடுச்சு. பரலோகம் இறங்கினதுனால அந்த இடத்துல சாமுவேல் இருந்தார், தாவீது இருந்தார், அவங்க கூட சில சேவகர்கள் இருந்தாங்க. எல்லாரும் அந்த பிரசன்னம் இறங்கினதுனால தே ஹவ் பிகம் ப்ராஃபெட்ஸ். அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறிவிட்டார்கள். சவுலுக்கு ஒரு பயங்கரமான மென்டல் டிசார்டர். That disorder is called bipolar, manic depressive illness. What is manic depressive illness? Manic depressive illness is something, the moods will change like Cleopatra's moods, and emotions will change, and you do not know what you are doing. நீ என்ன செய்கிறன்னு உனக்கு தெரியாது. சவுல் அந்த மாதிரி மென்டல் டிசார்டரில் இருக்கும்போது அவன் அந்த சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான் கூட்டு வர்றதுக்கு. சோல்ஜர்ஸ் அனுப்பி தாவீதை கூட்டுவான்றாரு. சாமுவேலும் வர்றாரு. கூட்டு வர்றதுக்கு போகிற சமயத்தில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த நொய்தாவுக்கு வந்த உடனே தே ரிசீவ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. தேவ பிரசன்னம் வரும் இடத்தில் தீர்க்க தரிசனம் வரும். எப்பொழுதும் ஹெவன் நம்ம வீட்டிலே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுதான் அந்த சாவியில் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறது. இப்போ நீங்கள் போகும்போது ஒரு அம்மா பார்க்குறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ரொம்ப வயசாச்சே, எவ்வளோ வயசு உங்களுக்கு? 107 தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? உங்களுக்கும் ஆசை இருக்கும் 107 வயசு வாழணும்னு. அப்போ அந்த அம்மாட்ட இவ்வளவு காலம் நீங்கள் வாழ்ந்ததின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? நான் கேட்பேன்பா, நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ? கேட்பேன். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வைட்டமின் சாப்பிட்றீங்க, ஸ்பெஷலாக என்ன செய்கிறீங்க, எதை சாப்பிட மாட்டீங்க சொல்லுங்கள், ஏன் நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால் இது வரைக்கும் யாரும் பாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? எங்கள் வீட்லேயும் யாரையும் கூப்பிட்டு போய் பரலோகத்துக்கு ஒருத்தரும் கேட்கல. ஏன்னா போதும்பா, நம்ம காலையில் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி இது போதும், இதெல்லாம் இதுக்கு பரலோகம். யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இன் ஹெவன் எட்டர்னலி. நித்தியமாய் பரலோகத்தில் இயேசுவோடு வாழப்போகிறோம். இப்போ அவரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? இங்கே இருக்க ஒரு சிஸ்டர், பாஸ்டருக்கு என்ன பிடிக்கும்? பாஸ்டருக்கே என்ன பிடிக்கும்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க வேண்டாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Those who teach you, you observe them. மற்றவங்ககிட்ட இருந்து நீங்கள் படிச்சுக்கணும் நிறையா. வேலைக்காரங்க நாய்தாக் போன சமயத்தில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்காரங்க யாரும் டீச் பண்ணல, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னோட 2வது பேட்ச் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான் சவுல், அவங்களும் தீர்க்க தரிசனம் பண்ணுறாங்க. 3வது பேட்ச் சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான், அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது என்னது, இவங்களுக்கெல்லாம் யாருமே டீச் பண்ணல தீர்க்க தரிசனம்னா என்ன. நாப் அப்படின்னா ப்ராஃபஸி, நாபி அப்படின்னா ப்ராஃபட், நபியா அப்படின்னா பெண் தீர்க்கதரிசி. நான் சொல்கிற வார்த்தை கிரேக்கம். யாரும் டீச் பண்ணல, ஆனால் அவங்க போனோன்னே தெய்வ பிரசன்னத்தினால் தன்னால் டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சவுலுக்கு இந்த நியூஸ் வந்தோடனே நானும் போகிறேன் அப்படின்னு அவன் வந்தான். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு மூளை சரியில்லை. மூளை சரியில்லாமல் தான் என்ன செய்கிறன்னு தெரியாது. அவன் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தி எறிஞ்சிட்டான். கலத்தி எறிஞ்சிட்டு இரவும் பகலும் 24 மணி நேரம் தீர்க்க தரிசனம் சொன்னான். யார்? பைப்போலார் என்று அழைக்கப்படுகிற பைத்தியம் பிடித்த மேனியாக் டிப்ரெசிவ் இல்னஸ் உள்ள ஒரு பைத்தியக்கார சவுல் தீர்க்கதரிசியாய் மாறினான். எப்படி மாறச் செய்தது என்னது? தேவ பிரசன்னம். நான் கேட்டேன், இதையே எழுதி வச்சுருக்கீங்க, ஒரு ராஜா சட்டையெல்லாம் கலத்தி போட்டு தீர்க்க தரிசனம் சொன்னால் இது பைபிளில் வரணுமா? இது வேண்டாமா, இதை வைக்க வேண்டாம். இல்லை, ஒரு பைத்தியக்காரனும் தேவ பிரசன்னத்தில் வந்தால் தீர்க்கதரிசியாய் மாறுவான் என்று உலகத்துக்கு சொல்லுவதுக்கு இதை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு உற்சாகம் வந்தது. அப்போது ஆண்டவரே, நான் உம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு என்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். நீ ஒன்றும் தகுதியாக்க வேண்டாம். ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இன்னும் இருந்து நான் ஃபுல் ஃபாஸ்டிங். ஏம்மா இப்போ ஃபாஸ்ட் பண்ணுறேன்? ஆவியின் வரங்கள் வேணும் பாஸ்டர். எந்த வசனம் சொல்லியிருக்கு ஆவியின் வரங்கள் கேக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிடாமல் இருக்கணும்னு ஒரு வசனம் காட்டு அப்படின்னு. ரோமர் 8:32 வாசிங்க. God that spared not his own son but delivered him up for us all, how shall he also freely give us all things. சிலர்லாம் நினைக்கிறாங்க ஃபுல் ஃபாஸ்ட் இருந்தால் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னு. ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்கவே முடியாது, அவர் வாங்க மாட்டார். உபவாசம் இருப்பதற்கு முன்பும் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் உபவாசம் பண்ணும் பொழுதும் இருக்கிறார். உபவாசத்தை முடித்தபடவும் இயேசு அப்படியே இருக்கிறார். நான் சொன்னது தப்பா ரைட்டா? ரைட். ஏன்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே டுடே அண்ட் ஃபார் எவர். பிறகு கேட்கலாம், என்ன பாஸ்டர் ஃபாஸ்டிங்கை பற்றி இப்படி அடித்து பேசுகிறீங்களேன்னு. ஃபாஸ்டிங் எதுக்குன்னா உங்களை முன்னேற்றம் பண்ணுறதுக்கு தான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழுந்து போயிட்டீங்க, பைபிள் படிக்கிறது புரியலை, அதுக்கு சரி பண்ணுறது தான் ஃபாஸ்ட் பண்ணுறீங்களே. ஃபாஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏதோ ஒன்றும் நீங்கள் அவருக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அல்ல. we have not understood the Bible. அவர் எல்லாத்தையும் நமக்காக முடிச்சுட்டு முடிந்தது மகளே நீ செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் முடிச்சிட்டேன், அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாமா? அவர் எனக்கு சொன்னார், புக் ஆஃப் டெஸ்டினி படி நீ நட, புக் ஆஃப் த பைபிள் படி நான் உன்னைய பிளஸ் பண்ணுவேன். அதில் என்ன ஆசீர்வாதமெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் தருவேன். நான் கேட்டேன், உன்னதத்தில் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் அதை உன்னதத்தில் வச்சுட்டீங்க? அதை எங்கள் வாழ்க்கையிலே பகிர்ந்து கொடுத்துருக்கலாம்ல. இந்த ஆசீர்வாதத்தில் பாஸ்டர் உங்களுக்கு 40% எடுத்துக்கோங்க, அன்றைக்கி உங்களுக்கு 60% எடுத்துங்க சொல்லியிருக்கலாம்ல. அதை ஏன் உன்னதத்தில் வச்சிங்க? உன்னதத்தில் வச்சது காரணம், நீ எவ்வளவு உன் சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறையோ அதுக்கு தக்க ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். வேற்றுமை ஒன்றுமில்லை நாங்கள் சொல்லியிருக்கோம், மொழிபெயர்ப்பில் விளங்கலை. நிழல் நீண்டு சுருங்குவது போல தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்னு அர்த்தம். 1 சாமுவேல் 19:24. தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான்.
ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். சவுல் பைத்தியக்காரன், தேவ பிரசன்னம் வந்ததினால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்றால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவது நிச்சயம். புக் ஆஃப் டெஸ்டினி, நம்ம எப்படி வாழணும் என்பது, அந்த புக் ஆஃப் டெஸ்டினி வந்து நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தருது. வேதம் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வைத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை விளக்குகிறது. எபேசியர் 1:3 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், என்னுடைய மொழிபெயர்ப்பேன். பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் ஆவியின் தளத்திலே ஆவிக்குரிய சகல உலக ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதித்திருக்கிறாரா? பாஸ்ட் டென்ஸ். எல்லா பிளெஸ்ஸிங்கும் வச்சுட்டாராங்க. அதை எடுத்துக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறத ஒழிய, ஆசீர்வாதம் தாருங்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் போய் ஆசீர்வாதம் எடுத்து தருபவர் அல்ல. எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா ஹீலிங்கும் இருக்குது. வாட் இஸ் த ப்ரெசன்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் தாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவதும் தராதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்குது, அது இன்னும் பூலோகத்தில் உங்களுக்கு வரல. ஆகவே எவ்ரிதிங் முதல்ல ஹெவனில் தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய எந்த அளவுக்கு நம்முடைய சித்தத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவில் அந்த ஆசீர்வாதம் இறங்கி தன்னால் வரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, we don't have understanding about our God and our God's love. அவர் என்ன சொல்கிறாரு? உங்களை தொடுகிறவன், உங்கள் கண்மணியை நீங்களே தொட்டு பாருங்கள், தொட முடியுமா? நம்மளே நம்ம கண்மணியை தொட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எவனாவது உங்களை ஏதாவது செய்தால் என் கண்மணியை தொடுறான். இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். பயம் வந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அவர் என்ன சொல்கிறார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ரோமர் 8:32, அவரை நமக்காக தந்தவர், அவரோடே கூட மற்றெல்லா காரியமும் கொடாதிருப்பது எப்படி? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பிதாவுக்கு வெளியேற பெற்றது எது? குமாரன். அவரையே கொடுத்தாரு. சிலுவையில் அடிப்படு, ஆணி அடிப்பாங்க, தலையில் முடி சூடுவாங்க, 39 சவுக்கு அடிப்பாங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு தெரியாதா உலகத்துக்கு போனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு? நல்லா தெரியும். மகன்கிட்ட சொல்லி பார்த்துருப்பார். மகனே வேண்டாம் மகனே, எலிசாவை அனுப்பலாம்ப்பா, மோசையை அனுப்பலாம். இல்லை நான் தான் போடும். பாவம் இல்லாத அவர் வந்து நமக்காக நாம் பட்ட கடனை கடன்படாத அவர் கட்டி தீர்த்தார். அவ்வளோ அன்புள்ள தேவன் நம்ம ஒரு காய்ச்சல்னால் எடுத்துகிட்டு போவாரா? எடுத்துகிட்டு போக மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு காய்ச்சல் பக்கத்திலே வராது. எனக்கு வந்து டாக்டர் வந்து யூ ஹேவ் ப்ராஸ்ட்ரேட் கேன்சர் அப்படியே தலையாடினேன். டாக்டர் கேட்டார், என்னப்பா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சொல்லட்டமா, உனக்கு கிட்னி கேன்சர் இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் சொன்னது சொல்லிட்டுமே நீ அதிரவே இல்லையே. நீங்கள் சொல்கிறது ஃபைனல் இல்லை, இன்னொருத்தர் இருக்கார், அவர் தான் ஃபைனல். அது யார்? பிறையா இங்கே வந்த, அங்கே போக வேண்டியதானே? இல்லை உங்கள்கிட்ட கேட்டு அங்கே போனேன்னா என்னவா அற்புதம் அவர் செய்திருக்காருன்னு அப்போ தானே தெரியும். அங்கேயே நேராக போயிட்டான், நீ நல்லா இருக்க வீட்டுக்கு போன்ட்டார். கர்த்தருக்குள் அன்பாளே, ஆண்டவரோடு பழகிறது நண்பரோடு பழகிற மாதிரி. சீசரில் பார்த்து அவர் சொல்கிறார், நான் நீ உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேலைக்காரன் அவன் எஜமானுடைய மனதை அறிய மாட்டான். நான் என்ன சொல்கிறேன்? சிநேகிதன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன செய்வேன் தெரியுமா? டேய் இந்த பேனாவில் நிறைய ஸ்டோன் பதிச்சிருக்கு, இந்த பேனா கொடு தரையான்னு கேட்க மாட்டான். பிடுங்கிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவான். அது யார்? அதுதான் சிநேகிதன். நம்ம ஆண்டவர் நம்மளை சிநேகிதன்னு சொன்ன பிறகு நம்ம பயமாக இருக்கும். ஆண்டவரே உங்கள் பக்கத்தில் வரவே பயமாக இருக்குது, நீங்கள் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி பிரம்பு கையில் வச்சுருக்கீங்க,
எப்போ தப்பு செய்வேன்னு அடிக்கிறதுக்காக காத்திருக்கீங்க. அப்படி தான் நம்ம ஆண்டவரை பார்த்துட்டோம். ஒரு சகோதரி பரலோகத்துக்கு வந்தாங்க. அவங்க நினச்சாங்க செய்த தப்பெல்லாம் சொல்லி ஒரு தேவதூதனை கூட்டு வந்து ஒரு பெரம்பெடுத்து அடிப்பார்னு நினச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சகோதரிக்கு ஒரு வெள்ளைக்கல் விலையேறப்பட்ட கல் பதித்த கிரீடத்தை கொண்டு வந்து வை. கிரீடம் தூர் வரான், வந்து வைக்க வரான். அது மாதிரி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் நீ என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு வந்தால் நீங்கள் கிரீடம் கொண்டுறீங்களே. அதெல்லாம் மறந்துட்டேன்ப்பா. ஐ லவ் யூ ஸோ மச், நீ நல்ல பிள்ளை, நீ ஒன்றையே கண்டக்ட் பண்ணிக்காத அப்படின்னு கிரீடம் வச்சார் அப்படின்னு எனக்கு எழுதினாங்க. நான் அடிப்பார்னு போனால் அவர் கிரீடம் தராருப்பா. ஆண்டவருடைய அன்பு ருசிக்க ருசிக்க, பைபிளில் தான் ருசிச்சுப்பார், ரசித்துப்பார், ருசித்துப்பார், ரசித்து ருசித்துப்பார். We transact in the natural world making use of our mouth. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அசாதாரணமான வல்லமை இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம சிநேகிதர். இந்த உலகத்தை விட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை அனாதைகளாக விட்டு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்து போயிட்டாருன்னு நம்ம யார்? அனாதை. அவர் அனாதை மாதிரி தான் இருந்தார், அனாதை மாதிரி தான் செத்தார், அனாதை மாதிரி தான் மாட்டுத்தொழுவத்தில் இருந்தார். அவர் யாருக்காக? நமக்காக. அவர் சொல்கிறாரு, அனாதைன்னா என்னன்னு தெரியும்பா? எங்கள் அம்மாவுக்கு பிரசவத்துக்கு ஒரு கைனகாலஜி ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு டிஜிஓ கிடையாது, எல்லாம் மாட்டுத்தொழுவத்தெல்லாம் எல்லாம் நடந்தது. அதனால் உன்னைய மாட்டுத்தொழுவத்துக்கு விட மாட்டேன், உன்னை அனாதையாக விட மாட்டேன். அனாதையாக விடாட்டா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை அனுப்பலைன்னா நான் யார்? அனாதை, ஆர்ஃபன், சாப்பாட்டுக்கு அலுமினிய தட்டு. இப்போ எப்படி? ராஜாக்கள், ஆசாரியர். பரலோகத்தில் 2 போஸ்ட் தான், 2 மினிஸ்டீரியல் டிபார்ட்மெண்ட் தான். ஒன்று கிங்ஸ் டிபார்ட்மெண்ட், another is priest டிபார்ட்மெண்ட். ராஜாக்கள் பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லியிருக்கு, 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 8 verse 4. மன்னன் சொல்லுக்கு மறு சொல் உண்டோ? மன்னன் சொல்லுக்கு மறு சொல் உண்டோ? அவன் செயல்பாட்டில் யார் கேள்வி எழுப்பக்கூடும்? அவன் ஏதாவது செய்தான்னா, ஏன் ராஜா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. யாரை பற்றி சொல்லியிருக்கு? பிரசங்க 8 நாளில் என்னை பற்றி, உங்களை பற்றி சொல்லியிருக்கு. யாரும் கேட்க முடியாதுன்னா, பிசாசு கேட்க முடியாது, கிருமி கேட்க முடியாது. கசார் எபிரேயத்தில் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நியாயாதிபதி வழக்கை நன்றாக விசாரித்து கடைசி முடிவாக யாரும் எதிர்க்க முடியாத நிலையில் தன் நியாய தீர்ப்பை சொல்லும் வார்த்தை தான் நம் வார்த்தை. அதுக்கு இங்கிலீஷில் பேர் டிக்ரி, DECREE. வாட் இஸ் டிக்ரி? இந்த டிக்ரிங்கிறது கோர்ட் டேம், லீகல் டேம். கோர்ட்லேருந்து டிகிரி வந்திருக்கு அப்படின்வாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். The particular verse in English it says, you declare and decree a thing and it shall be established, light shall shine on your path. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். யோபு 22:18. I am translating straight from Hebrew. நீ ஒரு வேண்டுதலை நியாயாதிபதி ஸ்தானத்தில் சட்ட ரீதியாய் கட்டளையிட்டால் அது உனக்கு கைகூடி வரும். நீ செல்லும் வழியில் தொடர்ந்து ஒளி வீசும். என்ன அழகு டிரான்ஸ்லேஷன்! என்ன போட்டிருக்கு? நீ ஒரு வேண்டுதலை சட்ட ரீதியாய் நீதிபதி போல் கட்டளையிட்டால் அதை மீறும் அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எங்கே போகுது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. உங்கள் ஜெபம் வீட்டில் இருக்கீங்க,
பரமண்டலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சொல்ல முடியாத தூரத்தில் இருக்குது. அங்கே போதுன்னு நினைக்கி தானே ஜெபம் பண்ணுறீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் டிகிரி பண்ணணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜெபம் சொல்கிறீங்கள, நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். அது என்னென்னா ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ். ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ் நான் செய்கிற ஒரு சாவி. ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ்னால் நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது சும்மா எதாவது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். தீர்க்க தரிசன நியாய தீர்ப்பு வசனங்கள். வாட் இஸ் திஸ் தீர்க்க தரிசன நியாய தீர்ப்பு வசனங்கள்? உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்கப்படாது. இந்த நேரத்தில் எவனாவது எங்காவது ஏதாவது ஒரு ஆயுதத்தை எனக்கு உருவாக்கி கொண்டிருந்தால் அவன் அந்த ஆயுதத்தை தீட்டட்டும், நன்றாய் ஷார்ப்பாக தீட்டட்டும், தீட்டி என் கையில் கொடுக்கட்டும், நான் அவன் தலையை வெட்டுவதற்கு. யார் செய்தான்? கோலியாத் காலையில் திட்டுறான் பட்டயத்தை, இன்றைக்கி ஒரு தலை விழப்போகுது அப்படின்றான். அந்த பட்டயத்தை யூஸ் பண்ணது யார்? ஷார்பன் பண்ணாமலே, தீட்டாமலே அந்த பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார், நம்ம தான் அவனை வெட்டும். சரியா? ஆயுதங்கள் உருவாக்கப்படாது அப்படின்னு சொல்லலை, உருவாக்குவார்கள். அடித்து கடையில் போய் பெரிய கத்தி வாங்கிட்டு வருவார்கள், நல்லா தீட்டுவார்கள். கடைசியில் அதை நம்ம கையில் கொடுத்து நீங்கள் எனக்கு விரோதமாய் பயன்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். எவ்வளவு நல்லது. தாவீது கல் எடுத்துட்டு போனான். என்னப்பா ஒரு கல்லுன்னு ஒரு சின்ன கத்தியாவது டேபிள் நைஃபாவது எடுத்துகிட்டு போகக்கூடாதா? இல்லைங்க, அவன் கொண்டு வரான், என் கத்தி அவன் தான் கொண்டு வரான். காலையில் நல்லா தீட்டிட்டான், ஆயுதமெல்லாம் உருவாயிருச்சு, ஆனால் செயல்படாது. இதெல்லாம் நீங்கள் பைபிளில் படிச்சுட்டு மறக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் தான் தாவீது, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அவங்க தான் கோலியாத்து. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் கூழாங்கல் என்பது என்னுடைய வாயின் வார்த்தைகள். அந்த வார்த்தை சின்ன வார்த்தை தான். அந்த சின்ன வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. முடிந்தது என்று சொன்ன அவர் வார்த்தை. நாம் பயன்படுத்துகிற கூழாங்கல் எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொல்கிறது. எனக்கு யுத்தம் பண்ண வந்திருக்கியா கோலியாத்? முடிந்தது. எது முடிந்தது? உன் வாழ்க்கை முடிந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த தலையை தூக்கிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் எருசலேமில் கொண்டு வைக்கிறான். அதுக்கு மேலே தான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸே இருக்குது. கொல்கதா, காத் கோத்திரத்தை சேர்ந்த அந்த கோலியாத், கொல் அப்படின்னா கோலியாத்துக்கு சுருக்கம், கோலியாத், கொல், கதா, காத் கோத்திரத்தை சேர்ந்த, காத் கோத்திரத்தின் சேர்ந்த கோலியாத்தின் தலையில் வைக்கப்பட்ட சிலுவை, கொல்கதாவில் வைக்கப்பட்ட சிலுவை. அது அர்த்தம். அதனால் ப்ராஃபட்டிகள் வசனத்தை பயன்படுத்துங்க, டெய்லி பயன்படுத்துங்க. வசனத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அவர் இருக்கிற வண்ணமாய் நான் பூலோகத்தில் இருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான உலகம். இது நிரந்தரமற்ற உலகம் என்று எண்ணம் வேண்டும். நம்ம சட்ட ரீதி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தவே இல்லை. நான் வேலை பார்த்த ஒரு கல்லூரியில் ஒரு பிரின்ஸிபால் இருந்தார். அவர் தஞ்சாவூர் பொம்மை பிரின்ஸிபால். இதுக்கு தான் தலையாட்டுவார். அதில் ஒரு ஹெட் கிளார்க் இருந்தார். யாராவது போய் சீட் கேட்டால் நான் போய் கேட்டேன், ஒரு சீட் வேண்டிருக்கு ஃபிசிக்ஸில். கிளார்க்கை போய் கேளு, நீங்கள் தானே பிரின்ஸிபல், நீங்கள் தானே சொல்லணும். இல்லை கிளார்க்கை கேளு. கிளார்க்கை கேட்காம அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அங்கேருந்து எந்திரிச்சு வந்துடுவார். யார் கொடுக்க சொன்னேன்? நாங்கள் இருக்கேன்ல. சாரிங்க. அப்படி ஒரு பிரின்ஸிபல். அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே அப்பாயின்மெண்ட் யார் வேணும்னா கிளார்க்கிட்டே கொடுத்து வாங்கிட்டு நிறைய பேரை சேர்த்துருக்கேன் கல்லூரியில். ஏன்? அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாத தலைவர், அதிகாரத்தை பயன்படுத்த தெரிந்த தலைவருக்கு கீழே உள்ள கால் தான் வாழ்க்கை. காரணம் என்ன? அவ்வளோ அதிகாரம் செலுத்துகிறேன். ஜான் ஆஸ்டின் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் ரொம்ப வலிமையான நாய். அவர் வாக்கிங் நாயை கூட்டும்போது இன்னொரு நாய் அப்படின்னு வந்தது. உடனே இவர் பயந்துட்டார். இந்த நாய் நம்ம நாய் பயந்து ஓடிட போகுதுன்ட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டார். இந்த நாய் ஆரம்பிச்சது பாருங்க,
அப்படின்னு ஒரு கத்து கச்சா, இது நம்மளை இதை தாக்க முடியும்னா அந்த நாடு வாழை சுருட்டிட்டு ஓடுது. நம்ம அதை மாதிரி தான் சில வேளை நாயை கண்டு பயப்படுவோம், நாய் நம்மளை கண்டு பயப்படும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படும். எங்கள்கிட்ட ஒரு டைரக்டர் இருந்தார், ஆலன் பக்வால்டர், அமெரிக்கன். நாய்கள் ஜாக்கிரதை, அல்சேஷன் நாய்னு படம் போட்டிருக்கோம். இவர் பாட்டில் கதை திறந்துட்டு போவார். அங்கேருந்து நாய் வந்து அப்படியே வந்து அவர் ஷோல்டரில் காலை வைக்கும், தடவி கொடுத்துட்டு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவார். என்னங்க இப்படி பண்ணுறீங்களே, பயம் இல்லையான்னு. நாய்க்கெல்லாம் பயப்பட வேணாம், பாம்புக்கு பயப்படா அர்த்தம் இருக்குது. நாயெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுப்பா, நம்ம உள்ளத்தில் அன்பு இருந்தால் நாய் ஒன்றும் செய்யாது. இப்படி சொல்லி கொடுத்தாரா. நான் சொன்னேன், கொசுக்களே நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த வீட்டில் என்னை தவிர மற்றவர்கள் இருக்கிறார்கள், அன்பனை தொடாதிருங்கள். உன் சிநேகிதன் ஒரு கொசு அன்னைக்கு கடிக்கல. இதெல்லாம் பிராக்டிக்கல் திங்ஸ். ஏன்னா ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அது கொசுவுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? எபிரேயர் 13 அதிகாரம் 5, 6 வர ப்ராஃபட்டிக் அட்ரன்ஸ் டிகிரி. நீங்கள் வேதத்திலிருந்து எந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும், அதுக்கு தோல்வியே கிடையாது. அதுக்கு ஆதாரம் நான் சொல்கிறேன், எபிரேயர் 13, 5, 6. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாமே. இதில் 2 வார்த்தை என்னது? அவர் சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. இதுக்கு கிரேக்கத்தில் ஹோமோலோஜியோ அப்படின்னு பேர். ஹோமோலோஜியன்னா ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கு பேர் ஹோமோலோஜி. அவர் சொல்லியிருக்கிறார், அதனால் நாம் சொல்லலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னை விட்டு அவர் விலகலை, கைவிடலை, பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் பொல்லாத பிசாசே போ, சொன்னால் போ. நம்ம வந்து பயந்து பயந்து பேசுகிறோமே தவிர, நான் 2 உலகத்தையும் ஆட்சி செய்கிறேன். பரலோகத்தை பார்த்து பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்? வசனத்தை பேசுகிறேன். வசனத்தை பேசுகிறதுனால ஆரோக்கியமாக இருக்கு. ஒரு பொண்ணை காலையில் ஏர்லி மார்னிங் தேர் வாஸ் அ ஃபோன் கால். ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், என் தங்கச்சி படிச்சுக்குவான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நல்ல வார்த்தை சொல்லுது இந்த அம்மா, வீட்டுக்கு போ, ஆரோக்கியமாக இருப்பாய், உன் விசுவாசம் பண்ணை ரட்சித்து சொல்லவா அப்படின்னேன். இல்லைம்மா, அந்த அம்மாவுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, 42 மணி நேரத்தில் அவள் என் ராஜ்யத்துக்கு வந்துடுவா, அதனால் நீ நல்ல வார்த்தை சொல்லாத. அவங்க அக்காட்ட சொன்னேன், கூப்பிட்டு போயிருங்க, ஃபியூனரலுக்கு ஆயத்தம் பண்ணு. இது நல்ல வார்த்தை இல்லையே. அவர் சொன்னால் தான் நான் சொல்லலாம். அவர் சொல்லியிருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. அவர் சொல்லாத சொல்ல முடியுமா? உடனே நீங்கள் தைரியமாக இருங்க, இதான் நடக்க போகுது. அவர் சொன்னால் தான் இவர் சொல்லுவார். அவர் சொல்லி இவர் சொன்னார்னா நடக்காமல் இருக்கார். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.